வேன்ல இருக்கும் போது இப்படியா நடக்கணும்? ட்ரெயினில் எந்த ஆரணும் வரல, எந்த இன்டிமேஷனும் வராமல் வந்ததுனால இது கேட் போடல அப்படின்னு வண்டி வந்தது. அந்த வண்டி வந்தப்போ அந்த டைம் அந்த ட்ரெயின் வந்து அடித்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இழுத்துட்டு போயிடுச்சு. 50 மீட்டர் இழுத்துட்டு போய் அதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்பாட் அவுட்டு. பரிதாபமா 2 உசுறு போயிடுச்சே. விபத்தை நேரில் பார்த்தவர் கொடுத்த அதிர்ச்சி தகவல். ஒரு பொண்ணு உயிரோட இருந்தது, ஏற்றிட்டு வந்தோம். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், இன்னொரு பையன் ஓகே பரவாயில்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. விழுப்புரம் டு மாயவரம் போகக்கூடிய பேசஞ்சர் ரயில் கடலூர் செம்மங்குப்பம் பகுதியை கடக்கும் போது பள்ளி வேன் மேல மோதி கொடூர விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல பள்ளி வேன்ல பயணிச்ச 2 குழந்தைகள் உயிரிழந்துட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. அது தொடர்ந்து ஒரு பள்ளி மாணவனும் ஒரு ஓட்டுநரும் பாதுகாவலரும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது தொடர்ந்து இந்த விபத்தை நேர்ல பார்த்தவங்க இப்படிதான் ஆச்சு நான் பார்த்தேன்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொன்னது பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு. இந்த செய்தி இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.